தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒன்று நிறைவேற வேண்டுமானால் 1/2 ஆதரவு வேண்டும். மாநில சட்டமன்றங்களில் 50 விழுக்காடு உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். இப்பொழுது பிஜேபி நிறைவேற்ற துடிக்கும் சட்டம் இவற்றையெல்லாம் தூர தூக்கி எறிந்துவிட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடி கட்டுமானத்தையே நொறுக்கி தள்ளிவிட்டது என திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் செய்தியாளர்களிடையே அளித்த பேட்டி இடம்பெற்றுள்ளது. முதுகெலும்பும் துணிவும் தெளிவும் உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அரசியலில் உடன் இருந்தவர். அவர் இப்போது ஒரு தனி கட்சியை தொடங்கி திமுகவை எதிர்த்தாலும் கூட தொகுதி மறுவரையறை பிரச்சனையில் அவர் எந்த அளவிற்கு அரசியல் தெளிவுள்ளவர் என்பதற்கு அடையாளமாக ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைப்பதாகும். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை வலுப்படுத்தும், தமிழ்நாட்டின் உரிமைகளை வலுவிழக்க செய்யக்கூடியதாகும். ஆகவே இதனை ஏற்பதற்கு இல்லை என்று நேற்றைக்கு அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக திருமதி சசிகலா அவர்களை பாராட்டுகிறோம். அனைத்து எதிர்க்கட்சியினருக்கும் கொள்கை பார்வை வேண்டுமே தவிர வெறும் பதவி பார்வை, சுயநல பார்வை இருக்கக்கூடாது என திராவிடர் கழகத்தின் தலைவர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆற்றிய உரை வரலாற்றில் இடம்பெற வேண்டிய கொள்கை உரை என தமிழர் தலைவர் அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளார். பாஜகவின் பஞ்சாங்க அறிக்கை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு முன் அறிக்கை வெளியிடுவது வழக்கம். அது ஒரு வகை சம்பிரதாயமாகவே இருந்து வருகிறது. திமுக தேர்தல் அறிக்கை என்ற ஒன்றுதான் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருந்து வந்திருக்கிறது. தேர்தல் கதாநாயகன் என்று சொல்லும் அளவுக்கு சொல்லும் பொருளும் செயலும் பூத்து குலுங்கும் தொலைநோக்கு கண்ணோட்டத்தை கணக்கில் கொண்டு தயாரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதுதான் திமுகவின் தேர்தல் அறிக்கை. ஓட்டுக்களை பெறுவதற்காக இலவசங்களை தருவது நாட்டின் வளர்ச்சிக்கும் வரி செலுத்துவோரின் பணத்திற்கும் எதிரானது என்பது பிரதமர் மோடியின் கருத்தாக வாதமாக இருந்து வந்துள்ளது. இலவசங்களை வழங்குவதால் மாநிலங்களின் கடன் சுமை அதிகரிப்பதாக பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இலவசங்களால் எதிர்கால தலைமுறையினரின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்றும் குறை சொல்லி வந்திருக்கிறார். அப்படியெல்லாம் வக்கணையாக பேசிய பிரதமர் மோடி சார்ந்த பாஜகவின் தமிழ்நாட்டு தேர்தல் அறிக்கையில் மோடியின் மொழியில் இலவசங்கள் இலவசமாக வாரிவிடப்பட்டுள்ளன என்பதுதான் வேடிக்கை. தமிழ்நாடு நாட்டுப்புற கலைகள் மற்றும் கோவில் மரபுகளை பாதுகாக்கும் வகையில் திருக்கோயில் நித்திய பூஜை தொகுப்பு திட்டம், தமிழ்நாட்டின் கடல், மலைகள், காடுகள், கோவில்கள் மற்றும் பண்பாட்டு சுற்றுலா மூலம் ஆண்டு முழுவதும் சுற்றுலாவை மேம்படுத்துவோம். அத்துடன் நாட்டுப்புற மரபுகள் மற்றும் உள்ளூர் தெய்வங்களின் சிறப்புகளை பறைசாற்றும் வகையில் நாடு தழுவிய தமிழ்நாடு கிராம தெய்வங்கள் சங்கமம் நிகழ்ச்சி நடத்துவோம் போன்ற தேர்தல் அறிக்கை என்ற பெயரால் பெரும்பாலும் கோவில் தலபுராண சங்கதிகளின் தொகுப்பாகவே இருப்பதை உணர முடியும். இதுதான் பார்ப்பனிய பாரதிய ஜனதாவின் இந்துத்துவ சிந்தனைகள், செயல்பாடுகள் என்பதற்கான அடையாளம். 1971ஆம் ஆண்டையே சந்தித்த தமிழ்நாட்டு மக்கள் இவர்களின் சிருங்கார ஜோடனைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்வார்கள் என்பது உறுதி என இன்றைய தலையங்க இடம்பெற்றுள்ளது. பிரிவினை அரசியல் செய்வது யார்? பாகிஸ்தான் கார்கில் போரில் கோடிக்கணக்கில் நிதி கொடுத்தோம். நாட்டுப்பற்றை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பியை வெளுத்து வாங்கிய ராசா அவர்களின் உரை இடம்பெற்றுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு என்ற போர்வையில் வரும் தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்ப்பதில் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையுடன் நிற்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் கலாச்சார அமைச்சகம் RSS அமைப்பின் 100ஆண்டு விழா தொடர்பான ஊடக விளம்பரங்களுக்காக சுமார் 76.13 லட்சம் பொது பணத்தை செலவிட்டுள்ளது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கிடைத்த பதிலில் இந்த விவரங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட பிறகுதான் மகளிருக்கு இடஒதுக்கீடு என்ற நிலைப்பாட்டிலிருந்து ஒன்றிய அரசு மாறியது ஏன்? தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி போதும் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானதே. மகளிர் இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆற்றிய உரை
இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை நடவடிக்கை தென் மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தை அடியோடு சிதைக்கும் ஒரு மிக பெரிய அரசியல் சதி என தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடிகர் சத்யராஜ் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். பண மதிப்பிழப்பு வரிசையில் மற்றும் ஒரு தோல்வி. தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு திமுக கடும் எதிர்ப்பு. ஈரான் போர் காரணமாக இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் சப்ளை குறைந்து விட்டது. இதனால் உலக சந்தையில் அதிக விலை கொடுத்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு நேரடியாகவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தும் என தெரிவிக்கிறது. சென்னை குடிநீர் ஏரிகளில் 9.6 TMC தண்ணீர் இருக்கிறது. கோடை காலத்தில் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு வராது என அதிகாரிகள் தகவல். வேட்புமனுவில் சொத்து விவரம் மறைப்பு. தவேக தலைவர் விஜய் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. உலக பொருளாதார வரிசையில் 5வது இடத்திலிருந்து இந்தியா 6வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 8 திக்குகளில் இருந்து வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை என்ற கருப்பு சட்டம் சட்ட நகலை எரித்து மு.க.ஸ்டாலின் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடியேற்றிய மக்கள். மகளிர் இடஒதுக்கீடு போர்வையில் வரும் தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்கட்சிகள் அனுமதிக்காது. கார்கே. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவையும் தொகுதி மறுவரையறை மசோதாவையும் இணைத்து வெளியிடுவது ஒரு சதி வேலை. மம்தா குற்றச்சாட்டு. RSS நூற்றாண்டு அச்சு விளம்பரங்களுக்காக மோடி அரசின் கலாச்சார அமைச்சகம் ரூபாய் 76 லட்சம் செலவிட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ரகசிய அறிக்கை. பழைய தரவுகளுடன் தொகுதி மறுவரையறை செய்வது தேர்தல் கட்டமைப்பை சீர்குலைக்கும். உச்சநீதிமன்றம் 2025 எச்சரித்தது. தொகுதி மறுவரையறை தன்னிச்சையானது என கண்டறியப்பட்டால் நீதிமன்றம் தலையிட முடியும் என தீர்ப்பளித்துள்ளது. ஜனநாயகத்தை காக்க நாம் ஒன்றுபட வேண்டியது கட்டாயம் என கர்நாடக துணை முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு உரைகள், கருத்துகள், கட்டுரைகள், வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை வாசிக்கவும். நன்றி.